இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஃபுல் கோழியை ரோஸ்ட் பண்ண போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முழு கோழி வாங்கி நாங்க நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சிருக்கோம். நல்லா கோடெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் மசாலா இறங்கிறதுக்காக. இப்போ இதே மசாலா போட்டுக்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சிக்கன் வந்து ரோஸ்ட் பண்ணும்போது ரப்பர் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த பட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி மெல்ட்டான பட்டர் எடுத்து அதுல வந்து நான் புதினா கொஞ்சம் இழை எடுத்து இந்த மாதிரி நசுக்கி வச்சிருக்கேன். ஜூஸ்லாம் அப்பதான் வெளியில வரும், அதனால நசுக்கி இதை அது கூட நம்ம ஆட் பண்ண போறோம். சிக்கன்ல ஃபுல்லா தடவிக்கலாம். ஆமா, சிக்கன்ல ஃபுல்லா தடவ போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான், நல்லா தடவி வச்சுப்போம். பட்டர்ல நல்லா உருக்குன பட்டரா இருக்கணும், ரொம்ப தண்ணியா இல்லாம இந்த மாதிரி கட்டியா எடுத்து நம்ம புதினாவோட நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம். அப்பதான் ஜூஸ் எல்லாம் இறங்கும். இடிச்சு சேர்த்தீங்கன்னா தான் நல்லா ஜூஸ் எல்லாம் இறங்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இத வந்து நம்ம இப்ப சிக்கன் ஃபுல்லா தடவ போறோம். உள்ள வெளியில எல்லா இடத்துலயும் தடவ போறோம். இப்போ தடவலாம் வாங்க. இப்போ அந்த பட்டர் வந்து கட்டி ஆயிடுச்சு, அதனால நான் போய் அவன்ல வச்சு எடுத்துட்டு வந்தேன். இந்த மாதிரி கையில எடுத்து அப்ளை பண்ற மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி. இப்போ நம்ம ஃபுல்லா அழகா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எவ்வளவு நம்ம தடவுறமோ தாராளமா அந்த அளவுக்கு ஜூஸியா சிக்கன் இருக்கும். ஜூஸ் மாதிரி இருக்குமோ? என்ன ஜூஸ் மாதிரி இருக்கும்? லெமன் ஜூஸ், சிக்கன் ஜூஸ். சிக்கன் ஜூஸா? இன்னைக்கு ஒரு வேட்டைதான் போல. இன்னைக்கு ஒரு புடி. நீ இதை செய்ய போறேன்னு நைட்ல இருந்து பிரியங்கா சாப்பிடாம இருக்கா. ஆமா, ஏன்னா எங்களுக்கு சிக்கன் தான் ஃபேவரட். ஆமா, சிக்கன்ல விதவிதமா செஞ்சு நாங்க போடுவோம். ஆமா, அப்கமிங் வீடியோல நீங்க பாப்பீங்க. இதுக்கப்புறம் சிக்கன்ல செயின் செஞ்சு போடுவோம். எல்லாமே சிக்கன்ல தான். பல்லு விலகிறதுல கூட சிக்கன் லெக் பீஸ்ல தான் விலகுங்க. உங்களுக்கு ஒரு லெக் பீஸ், எனக்கு ஒரு லெக் பீஸ். ஓகே ஓகே ஓகே. இப்போ இது நல்லா மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பட்டரும் புதினாவும் எல்லாம் மிக்ஸ் ஆகி அழகா நம்ம மசாஜ் பண்ணிருக்கோம். அதுல நல்லா இந்த சிக்கன் வந்து ஊறி சூப்பரா கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடுவோம். இப்போ இது அப்படியே ஊறட்டும். சந்து மூளை இடுக்கு எது விடாம எல்லா இடத்துலயும் தடவி இப்படி ஓரமா வச்சிடுவோம். இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ஊறட்டும், அதுக்குள்ள நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாக்கு நம்ம தனியா ஒரு பவுல்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. மஞ்சள் தூள், மங்களகரமா மஞ்சள் தூள் வந்து ஆரம்பிக்க போறோம். இது அது இல்ல, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். சில்லி பவுடர் அவங்கவுங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். ரொம்ப காரமா இருக்குமோ? ஆமா, பக்க சிவப்பா இருக்கும். கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன், ஏன்னா ஃபிளேவரா நல்லா வாசனையா இருக்கும். அப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சிருக்கேன், மையா அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாவா? ஆமா. ஓகே, இந்த ஒரு சிக்கனுக்கு ஒரு வெங்காயம் போதும். நல்லா காரமா இருக்கு, இதுவே நல்லா காரமா இருக்கும். பெரிய சைஸ் வெங்காயமா சின்ன சைஸ் வெங்காயம்? சின்ன சைஸ் வெங்காயம். சின்ன சைஸ் வெங்காயம். ஆமா. தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன். அப்புறமா கலர் பவுடர் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொஞ்சமா. அதுக்கப்புறம் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்றேன். நம்ம வேணும்னா அப்புறமா டேஸ்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். தைம் வாங்கி வச்சிருக்கோம், வீட்டுல இருக்கு. இல்லைன்னா கூட புதினா ஃபிளேவரே போதும், இருந்தாலும் எங்க வீட்டுல இது இருக்கு, அதனால ஆட் பண்ணிக்கலாம். இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கோங்க. வந்து ஓரிகானோ அதுவும் இருக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, தண்ணி இல்லாம ஆட் பண்ணணும். ஏன் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது? தண்ணி ஆட் பண்ணா மசாலா எல்லாம் ஒட்டாது, மசாலா எல்லாம் கீழே வழிஞ்சு ஓடிடும். இப்போ நம்ம இந்த போட்ட மசாலாவெல்லாம் நல்லா கிண்டு கலக்கணும். கலந்து முடிச்சிட்டீங்களா? ஏமா லெமன் போட மறந்துட்டீங்களே. திருடிட்டு போயிட்டு லெமனை போட மாட்டேன், கட் பண்ணி போடு. நோ, இதுக்கு நான் ஒரு கடி ஜோக் வச்சிருக்கேன், சொல்லவா? அதுக்காகவே ப்ளீஸ் சொல்லவா? சொல்லு. இந்த லெமன் ஆனா பெண்ணா? ஆண். ஆண்? பெண். பெண்
ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. லெமன் மென்னு முடியுது. மென்னன் முடியுது ஆடுதான். ஆனா அதுக்கு நான் சொல்லவா ஆன என்னன்ட்டு. இத பிழியும் போது சாருன்னு தானே வரும், மேடம் தான் வரும். இந்த மாதிரி கடிஜோக்கு எங்கதான் கண்டுபிடிக்கிறோம். ஒன்னதான் போட்டு அடுத்த ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். சரி உங்களுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு புழிஞ்சுப்போம். நான் எடுத்து வச்சு பதுக்கி வச்சுட்டு அரை லெமன் போட்டா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதமே போதும்னு நினைக்கிறேன். நல்லா ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. வெங்காயத்துல இருந்து வர தண்ணியே இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா பவுடர்லாம் நிறைய போட்டீங்கன்னா எண்ணெய் மட்டும் ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா கிண்டி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம சிக்கன்ல போய் தடவிடுவோம். தடவுமா தடவுறேன். நல்லா எல்லாத்துலயும் போற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் எப்படி மேக்கப் பண்றேன்னு மட்டும் நல்லா மசாலா உள்ள இறங்குற வரைக்கும் நல்லா தடவுங்க. அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. கோழியை திருப்பி போட்டுப்போம். வாவ், நல்லா தடவிப்போம். எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். தயிர் மீந்ததை சாப்பிடணும், வேஸ்டாக்கா. எனக்கு இது வேணும்னா கடி ஜோக் நான் சொல்லுவேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். கடி ஜோக்கா? ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. கரெக்டா சொல்லணும் பாப்பா. தயிர் ஏன் ஒயிட்டா இருக்கு? தயிர் ஏன் ஒயிட்டா இருக்கா? கரெக்டா சொன்னா தருவேன். என்ன பவுடர் போட்டிருக்குமோ? சொல்ல தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லணும். கடி ஜோக்கோட முக்கியமே என்ன சொல்லணும்? தெரியாது. தெரியாது. ஏன்னா தயிரை துவைக்கிறாங்கல்ல, அதனால அது தயிர் வெள்ளையாயிடுச்சு. நல்லதா இருக்குல்ல. உனக்கு தயிர் கிடையாது. நல்ல ஜோக், நல்ல ஜோக். நல்லா தடவிட்டியா? போதுமா இன்னும் போடுவா மசாலா? நீங்க தான் சொல்லணும். எல்லாத்தையும் போட்டுருவோம். கொஞ்சம் தான் இருக்குதோ, இன்னும் கொஞ்சம் தான் மீந்திருக்கு. எல்லாத்தையும் உழைச்சி போட்டுடலாம். நம்ம இங்க போதும்ல, திருப்பி போமா. நம்ம ஃப்ரை ஆகுறப்ப மேல இந்த மசாலா எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டா கூட நல்லா தான் இருக்கும். நம்ம சப்பாத்தி இதுக்கெல்லாம் அப்படியே கிரேவி மாதிரி எடுத்து சாப்பிடலாம். இப்போ மசாலாவை நல்லா தடவிட்டோம். நல்லா மேக்கப் பண்ணி வச்சிருக்கோம் மசாலாவை. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் பண்ணி சூப்பரா வச்சிருக்கோம். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறினா போதும், நல்லா இறங்கிடும். நம்ம ஓவர் நைட் வச்சா சூப்பரா இருக்கும். இன்னும் இப்போ டைம் இல்லாததுனால நாங்க ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு இதை இப்ப ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேப்ல எல்லாம் இந்த நறுக்குன பூண்டையே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எங்கெல்லாம் வெட்டி இருக்கோமோ அதுக்கு உள்ள நல்லா போற மாதிரி இந்த பூண்டு ஸ்லைஸ் பண்ணதை வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஆமா, இந்த பூண்டு வெந்து அதோட ஜூஸ் எல்லாம் இறங்கி சூப்பரா இருக்கும் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுறதுக்கு. எல்லா இடத்துலயும் உள்ள வச்சுக்கணும். பூண்டு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டே போதும். எல்லா இடத்துலயும் சும்மா எல்லா இடத்துலயுமா எங்க கொடுக்க வச்சு உள்ள பின்னாடி பக்கமா வச்சாரு. இதுல போட்டு மேக்கப் போட்டத போனே காண அடைஞ்சு போச்சு. இதெல்லாம் அவ்வளவுதான். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணதை இப்போ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை பத்த வச்சுக்கிட்டு ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம் மேல. இது நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம தூக்குவாளியில வச்சிருக்க எண்ணெயை இதுல ஊத்த போறோம். இப்போ நம்ம எண்ணெயை ஊத்திக்கலாம். கொஞ்சமா ஊத்திக்கிட்டாலே போதும். நம்ம மூடி தான் வைக்க போறோம், அதனால அதுல இருக்க ஜூஸோட வெந்துடும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கறி எடுத்து உள்ள வச்சுக்கலாம். இது நம்ம இப்படி கவுத்து வச்சுக்கலாம். அப்பதான் கீழே இருக்க மசாலாவை எல்லாத்தையும் நம்ம உள்ள வச்சுக்கலாம். எதையுமே வீணாக்க வேண்டாம். இப்போ இத நம்ம மூடி வச்சிடலாம்.
வேகிறதுக்கா? ஆமா. இந்த பக்கம் ஒரு 5 minutes, அந்த பக்கம் ஒரு 5 minutesல கறி வெந்துடும். இங்க பாருங்க அழகா போகுதுல்ல போகலாம். எங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்துல சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா இன்னைக்கு ஒரு புடி இருக்கு கன்ஃபார்ம். ரெண்டுல எனக்கு பிடிச்ச ஐட்டமே லெக் பீஸ் தான். எனக்கு லெக் பீஸ் தான் பிடிக்கும். லெக் பீஸ்லாம் தர முடியாது. எனக்கு தான் 2 லெக் பீஸ். நோ எனக்கு தான் லெக் பீஸ். எனக்கு தான் லெக் பீஸ். எனக்கு தான் லெக் பீஸ் வேணுமா? எனக்கு தான் யூடியூப் சேனல்ல ஒரு போய் பாரு. நெக்கு சிரிப்பே வரல. எனக்கு தான் இந்த ரெண்டுமே லெக் பீஸ். சரி பெட் கட் அப்பதான் தருவேன். நீ ஜெயிச்சனா நீ எடுத்துக்கோ. அப்ப நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணுவோமா? என்னது? என்ன சேலஞ்ச்னா இந்த ரெண்டுத்தையும் யாரு ஃபர்ஸ்ட் ஆளுக்கு ஒண்ணு இதுல யாரு ஃபர்ஸ்ட் ஃபினி பண்றாங்களோ அவங்களுக்கு தான் லெக் பீஸ். ஓகே சாப்பிடுறதுல எனக்கு அசால்ட் மேட்டர். பாப்போமா? அப்படியே கவுத்துப்பேன். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. யாரு ஃபர்ஸ்ட்ன்ட்டு? ஓகே வெயிட் பண்ணுங்க. சேலஞ்ச் இருக்கு. இப்போ நம்ம கையெல்லாம் கழுவிட்டு சேலஞ்ச் கிடையாது. இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் 2 லெக் பீஸ். எனக்கு தான் அதுல 2 லெக் பீஸ். நான் தான் ஜெயிப்பேன். நான் மட்டும் சும்மாங்க. இதெல்லாம் ஒண்ணு கூட விடக்கூடாது. எல்லாத்தையும் நக்கிடணும். நான் நக்கிறேன். ஒரு சொட்டு இருந்தாலும் அவுட்டு. ஓகே ஸ்டார்ட்டா? ரெடியா? ஃபுல்லா நக்கிடணும். ஒண்ணு கூட இருக்க கூடாது. ஆமா ரெடியா? 1 2 3 சொல்லுங்க. ரெடியா? ஓகே 1 2 3. ஐயோ நோ 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 ரெண்டு பேருமே இல்ல ஒண்ணுமே இல்ல. சரி விடுங்க. இல்ல அப்புறம் எப்படி இது வந்துச்சு? சரி அடிச்சுக்காதீங்க. ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. ரெண்டு பேரும் சேம் டைம் இன்னும். ஆமா அப்ப ஒரு லெக் பீஸ் நாங்க பிரிச்சுக்கிறோம். ஆள் கொண்டு இல்ல தனியா இருக்கு. ஓகே சூப்பர். இப்போ இது உள்ள எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாத்து சூடு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். எப்படி கொதிக்குது? 5 minutes ஆச்சு. அதுல இருந்தும் தண்ணி வரும்ல, அதெல்லாம் சூப்பரா வருது. இப்போ இதை நம்ம அலையக்கா திருப்பி போடுவோம். அது கொஞ்சம் கடினமான வேலை. கொஞ்சம் அழகா செய்யணும். இல்லைன்னா வச்சுக்கோங்க பிச்சு போட்ட சிக்கன் ஆயிடும். ரோஸ்ட் சிக்கன் பூங்காவனம் பேரண்டா. அவ்வளவுதான். இப்போ இந்த பக்கம் நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம் மறுபடியும். இப்போ இது நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. திருப்பி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வேகட்டும். மூடியே இருக்கட்டும். இது அந்த தண்ணியிலே வேகட்டும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரோஸ்ட் பண்றதுக்கு வந்து திறந்து வச்சு ஒரு 5 minutes வச்சு சூப்பரா ரோஸ்ட் ஆயிடும். இப்போ கறி வெந்துச்சான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கத்தி எடுத்து குத்தி பாத்துக்கலாம். வெந்துடுச்சு, கறி வெந்துடுச்சு. இந்த மாதிரி வந்து விட்டதுனாலே வந்து கறி வெந்துச்சுன்னு அர்த்தம். அச்சோ ஒரு கால் வேற தனியா வந்துடுச்சு போலக்கா. சரி பரவாயில்ல விடுங்க. தனியா வந்துடுச்சு ஒரு காலு. சாப்பிட என்ன போறோம்? பிச்சு தானே சாப்பிட போறோம். இப்போ இது வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா இருக்கா? நல்லா வெந்துடுச்சு. 10 minutes தான் அதுக்குள்ள வந்துச்சு. இதை வந்து சப்பாத்தி, நான், சாப்பாட்டுக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். தோசைக்கு சூப்பரா இருக்கும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது உள்ள நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெளியிலயும் ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம் வெளியில. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? உடஞ்சிடுச்சா? ஆமா. சாப்பிடலாமான்னு கேப்பியே? சாப்பிடலாமா? ஒரு கால் குக் பண்றப்ப ஒரு கால் வந்து
உடைந்து விட்டது மக்களே, மறைச்சிடுங்க எங்களை. எப்படி வைக்கணும் காலு? இதுதான் அந்த உடைந்த கால். சரி பரவாயில்ல. வாசனையே சூப்பரா இருக்குல்ல. முழு கோழி ரெடி. வெயிட்டிங் 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 வெயிட்டிங். 2 காலும் எனக்கு தானே, நான் தான் வின் பண்ணேன். கறி சூப்பரா வந்துருச்சு. வெளியில நம்ம அந்த உள்ள பூண்டு எல்லாம் வச்சோம் பாருங்க, அதெல்லாம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா ரோஸ்டா வந்திருக்கு. பூண்டுலாம் சூப்பரா இருக்கும். இது அப்படியே நம்ம சாப்பிடலாம். அப்படியே அப்படியே சாப்பிடுவோம். அப்படியே முழு கோழியா சாப்பிட்டுருவீங்க? ஆமா, எடுத்து வாயில போட்டு போங்க. இதெல்லாம் எனக்கு வந்து ஸ்நாக்ஸ். இப்போ நம்ம இத கட் பண்ணிக்கலாம். கட் ஒரு கால் உடைஞ்சிருச்சு. இந்த காலையும் உடைச்சிருவோம். அப்ப இந்த காலையும் கட் பண்ணிக்கலாம். இத நம்ம வெட்டவே தேவையில்ல போல, அப்படியே வந்துருச்சு. நல்லா ஜூசியா இருக்கு. இப்போ இத நம்ம டேஸ்ட் பண்ணலாம். வாங்க சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு. மசாலா எல்லாம் உள்ள சூப்பரா இருக்கு. யம்மி. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. உள்ள அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் எதுவுமே இல்ல. நல்லா நல்லா வெந்திருக்கு. கீழே விழுந்த மசாலா, அங்க வச்ச பூண்டு, அது எல்லாத்தையும் இது உள்ள வச்சு ஒரு கடி கடி. எப்படி ஏமாத்தியா இந்த கால் பண்ணிட்டேன். எம்மியா இருக்கு. போக வர வர சாப்பிடுறோம். சூப்பரா இருக்கு சுட சுட சாப்பிடுறதுக்கு. நாங்க இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்றோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்களும் வீட்ல இதே ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு. சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் வரும், பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. கோடி கோடி காலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.